Hi friends, welcome back to my channel. Thuvaram பருப்புல எப்படி வடை பண்ணலாம்ன்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் துவரம் பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த பருப்பை அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட இப்போ நம்ம 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை நம்ம இது கூட அரைக்கிறதுனால கொஞ்சம் நல்ல வாசனை இருக்கும், டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த வடைக்கு. ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சாதான் பருப்பு வடைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நம்ம இந்த வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். கட்டி பெருங்காயமே இடித்து அதை பவுட்ரு பண்ணி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். வடை நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக நான் 1 ஸ்பூன் அரிசி மாவும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம தட்டையாக நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பருப்பு வடை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி தட்டையாக ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கும் போது வடை சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகிடும். கடலை பருப்பில் எப்படி வடை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம துவரம் பருப்புலேயும் நம்ம வடை பண்ணியிருக்கோம். பட் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கடலைப்பருப்பு வடை மாதிரி இந்த டேஸ்ட் இருக்காது. இது ஒரு வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு இஞ்சி டீயும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இஞ்சி டீ கூட இந்த துவரம் பருப்பு வடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.